السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال نبينا صلى الله عليه وسلم في مكان آخر قل آمنت بالله ثم استقيموا. எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் மற்றாத பெருங்கருணையும் நம்மை எல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த உத்தம தூதர் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவற்றை தங்களால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை ஒன்று தொட்டு வந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும், குறிப்பாக மார்க்கத்தினை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு இங்கே குடிமிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்றுலவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்கிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கடலூர் வடக்கு மாவட்டம் பக்கிரிபாளையம் கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியிலே ஈமானிய உறுதி என்கிற தலைப்பினை தேர்வு செய்திருக்கிறார்கள். இந்த தலைப்பை பொறுத்தவரையில் ஈமான் என்பது நம் அனைவருக்கும் அறிந்த பரிச்சயமான வார்த்தை ஒன்று. ஈமான் என்றால் நம்பிக்கை கொள்வது, இறை நம்பிக்கை என்றெல்லாம் நாம் அதிகமாக அறிந்திருப்போம். இப்ப ஈமான் என்ற அந்த வார்த்தையினுடைய விளக்கம் நாம் அறிந்த இருப்பதன் காரணமாக அந்த ஈமான்ல உறுதியாக இருப்பது என்றால் என்ன என்பதை பற்றியான செய்திகளைத்தான் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். ஏனென்றால் ஈமான் கொள்வது முக்கியம் கிடையாது. நான் எல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வை நம்பி, அல்லாஹ்வுடைய தூதரை நம்பி, அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்பி, மறுமையை நம்பி, இதெல்லாம் நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன்பா அப்படின்னு சொல்றது பெரிய விஷயம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு மனிதர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகத்துல கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, குல்லி ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்துல ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லுங்க. அந்த விஷயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், லா அஸ்அலு அன்ஹு அஹதன் பஅதக், உங்கள் அல்லாத வேறு யாரிடத்திலும் அது மாதிரியான ஒரு விஷயத்தை நான் கேட்கக்கூடாது. அந்த மாதிரி இஸ்லாத்துல ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு சஹாபி கேட்கிற தருணத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருசா ஏதோ லிஸ்ட் போடுவாங்க, நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து அவர் கேட்கிறார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தின சுருக்கமாக இரண்டே வார்த்தைகளில் சொன்னார்கள், குல் ஆமன்து பில்லாஹ், நம்பிக்கை கொண்டேன், ஈமான் கொண்டேன் என்று சொல். சும்மஸ்தகீம்,
அந்த ஈமான் கொண்டேன் என்று சொல்வதோடு மட்டும் நின்றுவிடக் கூடாது. அந்த ஈமானை நிலையாக நிறுத்த வேண்டும், அதிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு அறிவுறுத்துகிறார்கள் என்கிற செய்தியை பார்க்க முடிகிறது. இஸ்லாத்திலேயே மிக முக்கியமான ஒரு அம்சம் இந்த அம்சம். இந்த அம்சத்தை நாம் நல்ல முறையில் உள்வாங்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு ஈமானை பெற்றிருக்கக்கூடிய நாம், அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளை பெற்றிருக்கக்கூடிய நாம், நம்முடைய வாழ்க்கையில் அந்த அருளை, அந்த ஈமானை நல்ல முறையில் தக்க வைக்கிறோமா என்பது இன்றைக்கு சமுதாயத்தினுடைய செயல்பாடுகளை பார்க்கிற பொழுது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஈமான் என்றால் எங்கே இருக்கிறது என்று கேட்கக்கூடிய வகையில் இன்றைக்கு பல்வேறு விதமான காரியங்கள், பல்வேறு விதமான செயல்பாடுகளை இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் வாழக்கூடிய ஈமானை சுமந்திருக்கிறோம், ஈமானை நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் ஏந்தி இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய மக்களிடத்தில் பார்க்க முடிகிறது. அப்ப ஈமானை பெற்றிருக்கக்கூடிய நாம் அந்த ஈமானை எல்லா கட்டங்களிலும் எந்த மாதிரியான சூழ்நிலைகளிலும் விட்டுவிடாமல் அதிலே நிலைத்து நிற்க வேண்டும் என்பது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அறிவுறுத்துகிற மிக முக்கியமான கட்டளை. இந்த கட்டளை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் மட்டும் சொன்னது கிடையாது. இறைவன் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளாருக்கு சொல்கிறார். எப்படி? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான், ஃபஸ்தகீம் கமா உமிர்த, உங்களுக்கு எப்படி ஏவப்பட்டதோ அதே போன்று நீங்கள் நபியே நீங்கள் உறுதியாக இருங்கள், நீங்கள் உங்களுடைய கொள்கையில் தெளிவாக உறுதியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளாருக்கு சொல்கிறான். இன்னும் சொல்கிறான், வமன் தபிஅ மாக, உங்களோடு யாரெல்லாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களும் உங்களுக்கு என்ன ஏவப்பட்டதோ. என்ன ஏவப்படுறது? குர்ஆன், குர்ஆனுக்கு விளக்கமாக இருக்கிற ஹதீஸ்கள், இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளாருக்கு ஏவப்பட்ட, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளாருக்கு இறக்கி அருளப்பட்ட விஷயங்கள். அப்படிப்பட்ட இந்த குர்ஆன் ஹதீஸை நீங்களும் உங்களோடு யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, இந்த ஈமானை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் இந்த ஈமானில் தெளிவான முறையில் உறுதியான முறையில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளாருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளாருடைய சஹாபாக்களுக்கும் சொல்லி காட்டுகிறார். ரசூலுல்லாஹே இந்த ஈமான்ல உறுதியாக தான் இருக்கும். ரசூலுல்லாஹ் உறுதியாக தான் இருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ்வுடைய நபிகளார் உறுதியாக பற்றி பிடித்தார்கள். யாருக்காகவும் எவருக்காகவும் இந்த இஸ்லாத்தில் உள்ள காரியங்களை விட்டுக் கொடுக்கவில்லை. இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் புறத்தில் இருந்தே இந்த ஈமான்ல உறுதியா இருக்கணும் என்கிற செய்தியை சொல்ல ஆரம்பிக்கின்றார். ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு உறுதியா இருந்தாங்க, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நபிகளார் இந்த ஈமானை பெற்றதனுடைய விளைவாக நபிகளாருக்கு வந்த சோதனைகளில், நபிகளாருக்கு வந்த கடுமையான இன்னல்களில், துன்பங்களில் நபிகளார் இந்த உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தினார்கள் என்று பார்த்தால் ஏராளமான சம்பவங்களை பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய நபிகளாருடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை எடுத்து பாருங்க. ஆரம்ப கட்டம், இஸ்லாமிய மார்க்கத்தை சொன்ன அந்த கட்டங்களில் கடுமையான நெருக்கடிகள், கடுமையான அல்லாஹ்வுடைய நபிகளாருக்கு துன்பங்கள் இழைக்கப்பட்டது. அந்த துன்பங்களை எல்லாம் பொறுத்துக் கொள்ள இயலாத நிலையில் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவை நோக்கி ரசூலுல்லாஹ் போனாங்க. அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு துன்பம். மதீனாவுக்கு போனதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த துன்பங்கள் குறைந்ததா? நபிகளாருக்கு அந்த கடுமையான நெருக்கடிகள் குறைந்ததா என்று கேட்டால் கிடையாது. அங்கேயும் துன்பங்கள். மக்காவில் இருக்க வரைக்கும் மக்கத்து காஃபிர்கள், அங்க சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த காஃபிர்கள் எல்லாம் தொந்தரவு கொடுத்தாங்க. மதீனாவுக்கு சென்றதுக்கு பிறகு இந்த மக்கத்து குறைஷிகளுடைய அந்த எதிர்ப்புகளையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு யூதர்கள், இன்னும் பல சமுதாயத்தவர்கள் நபிகளாருக்கு கடுமையான நெருக்கடி ஏற்படுத்துறாங்க. இன்னும் ஒருபடி மேலே சொல்வதாக இருந்தால் நயவஞ்சகர்கள் தொழுவாங்க, நோன்பு வைப்பாங்க, எல்லா காரியத்திலும் ஈடுபடுவாங்க. பார்க்க இஸ்லாமியர்கள் மேலே இருப்பாங்க, ஆனால் இஸ்லாமியர்கள் கிடையாது, நடித்துக் கொண்டிருந்தவர்கள். அப்படி நடித்துக் கொண்டவர்களும் நபிகளாருக்கு கடுமையான நெருக்கடிகளை கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் நபிகளார் சென்ற மதீனாவுக்கு சென்ற ஆரம்ப கட்டங்களில் ரசூலுல்லாஹ்வை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளாருடைய அந்த வீட்டுக்கு அருகாமையில் ஒரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹ்வை பாதுகாப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் அப்படிங்கிற கணக்குல வந்து பார்ப்பாங்க. அப்படி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 5வது அத்தியாயம் சூரத்துல் மாயிதாவில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய நபிகளாருக்கு வசனத்தை இறக்குகிறான். யா அய்யுஹர் ரசூல், தூதரே, நபியே, பல்லிக் மா உன்சில இலைக், உங்களுக்கு இறைவனிடத்திலிருந்து எதுவெல்லாம் இறக்கி அருளப்பட்டதோ அதை தெளிவான முறையில் தயவு தாட்சணை இல்லாமல் எடுத்து சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான்,
வஇல்லம் தஃபால், நீங்கள் எடுத்து சொல்லவில்லை என்றால் ஃபமா பல்லக்த பிரிசாலத்துக, உங்கள் மீது எடுத்து சொல்வதை தவிர வேற எந்த கடமையும் இல்லை, நீங்க எடுத்து சொல்லுங்க. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யஅதஸிமுக மினன் நாஸ், இந்த மனிதரிடத்திலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை பாதுகாப்பான். எடுத்து சொல்லுங்க. உங்களுக்கு வருகிற எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும், எந்த விதமான எதிர்ப்புகளாக இருந்தாலும், எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் எல்லாவற்றையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு பாதுகாப்பாக, உங்களுக்கு உறுதுணையாக இருப்பான். நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க எடுத்து சொல்லுங்க அப்படிங்கிற அந்த வசனம் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளாருக்கு இறக்கி அருளப்படுகிறது. ஈமானுடைய உறுதியை பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த உறுதி. அல்லாஹ் சொல்லிட்டானா, எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய மிகப்பெரிய அரசாட்சியாக, மிகப்பெரிய கொடுங்கோலாக இருந்தாலும், யாரா இருந்தாலும் சரி, அல்லாஹ் எனக்கு வாக்குறுதி கொடுத்துட்டான், உங்களை பாதுகாப்பது என்னுடைய பொறுப்பு, உங்களை இந்த மனிதனிடத்திலிருந்து, எதிரிகளிடத்திலிருந்து நான் உங்களை பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். இதற்கு பிறகு யாருடைய அந்த உதவியும், யாருடைய பாதுகாப்பும் அரவணைப்பும் எனக்கு தேவை கிடையாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய நபிகளார் உடனடியாக தன்னுடைய கூடாரத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். வந்து அல்லாஹ்வுடைய நபிகளார் சொல்கிறார்கள், அந்த இடத்துல அன்றைய நாள் சஅத் பின் அபி வக்காஸ் என்று சொல்லக்கூடிய சஹாபி பாதுகாப்புக்காக நிற்கிறாங்க. அவர்தான் அன்றைய இரவு பாதுகாப்பதற்காக வந்திருக்கிறாங்க. அப்படி வந்திருக்கக்கூடிய சஅத் பின் அபி வக்காஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபி இடத்துல சொல்கிறார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தி விட்டான், இனிமேல் மனிதர்களால் யாராலும் எனக்கு எந்த விதமான பாதிப்பும் தொந்தரவும் வராது, அல்லாஹ் இருக்கிறான், போங்க. உடனடியாக அனுப்புறாங்க. கடுமையான நெருக்கடி தான், கடுமையான துன்பங்கள் தான், இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நெருக்கடிகளை எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்குவான் என்ற நம்பிக்கை, ஈமானின் உறுதி அல்லாஹ் சொல்லிட்டானா அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது என்று தெளிவாக இருந்தார்கள். இப்படி ஒன்னு ரெண்டு சொல்லிட்டு முடிச்சிடலாமான்னு கேட்டா முடியவே முடியாது. அவ்வளவு அதிகமான அந்த விஷயங்களை அல்லாஹ்வுடைய நபிகளார் சந்தித்தார்கள். ஒரு இடத்தில் பார்க்கிறோம், நபிகளார் ஒரு போர்க்களத்திலிருந்து நஜித் பகுதியிலிருந்து திரும்பி கொண்டிருக்கிறாங்க. அப்படி திரும்பி வந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதிய நேரம், ரொம்ப வெயில் அதிகமா இருக்குது, பாலைவனம், அந்த வெயில் எப்படி இருக்குன்னு தெரியும். அப்ப அந்த வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால எங்கேயாவது கொஞ்ச நேரம் இளைப்பாறி விட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் பயணத்தை தொடங்கலாம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் ஒரு இடத்துல தங்குறாங்க. சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு, அங்க மரங்கள் இருக்கிறது, கருவேலை மரங்கள் இருக்கிறது, அந்த கருவேலை மரங்களத்துல ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு இடத்துல தங்கிக் கொள்கிறார்கள். ரசூலுல்லாவும் ஒரு கருவேலை மரத்துல தன்னுடைய அந்த ரசூலுல்லாஹ் போருக்கு போயிட்டு வராங்க. அப்ப போர் தடிவாளங்கள் எல்லாம், அந்த எல்லாவற்றையும் போர் கருவிகள் எல்லாம் எடுத்து ரசூலுல்லாஹ் ஓரமா வச்சுட்டு வாளை எடுத்து அந்த கருவேலை மரத்துல தொங்க விட்டுட்டு ரசூலுல்லாஹ் படுக்கிறாங்க. முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற, புகாரில நிறைய ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல அசந்து தூங்கிட்டாங்க. இப்படி தூங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல திடீர்னு எந்திரிச்சு பாக்குறாங்க. எந்திரிச்சு பார்த்தா வாள் இருக்கிற எங்க ரசூலுல்லாஹ் வச்சாங்களோ அந்த இடத்துல காணும். என்னடா அது, வாளை காணும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கொஞ்சம் சுதாரிப்போடு பாக்குறாங்க. பார்த்தால் ஒரு கிராமவாசி ஒருவர் ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு அச்சுறுத்தல் இருந்துச்சு பாருங்க. சம்பந்தமே இல்லாத போர்லாம் முடிஞ்சு வந்துட்டாங்க. அப்ப வந்து ஒரு இடத்துல இளைப்பாறலாம் என்று ரசூலுல்லாஹ் ரெஸ்ட் எடுக்கலாம்னு ஒரு இடத்துல உட்கார்றாங்க. அங்க ரசூலுல்லாஹ்வுக்கு எதிரி, அந்த இடத்துல ரசூலுல்லாவை கொல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தில், ரசூலுல்லாவை அழிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் ஒருவர் ரசூலுல்லாவுடைய வாளை எடுத்து ரசூலுல்லாவுடைய கழுத்துல வைக்கிறார். யோசிச்சு பாருங்க, இந்த நிலைமை நமக்கு இருந்தா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அந்த அளவுக்கு நமக்கு நெருக்கடிகள் எல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு இஸ்லாத்தை பின்பற்றுகிறோம் என்கிற காரணத்தினால், இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய வாழ்வில் சுமந்திருக்கிறோம் என்கிற காரணத்தினால் இவ்வளவு உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலையெல்லாம் கிடையாது. நல்லாதான் இருக்கிறோம், நல்லாதான் சம்பாதிக்கிறோம், நல்லாதான் வீடு கட்டுறோம், நல்ல பொருளாதாரம் வைத்திருக்கிறோம், பிள்ளைகளை படிக்க வைக்கின்றோம், எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் பெற்றிருக்கிறோம். இருந்தாலும் கூட இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லித்தரப்படுகிற, இஸ்லாம் நமக்கு காட்டி தருகிற ஏராளமான காரியங்களில், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த விஷயங்களில் இன்றைக்கு மாற்றமாக நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறோம். ஏதோ ஒரு காரணத்திற்காக அல்லாஹ்வுடைய வார்த்தையை செயல்படுத்த முடியவில்லை, யாருக்காகவோ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்ட முடியவில்லை. இதான் நம்முடைய ஈமான், நம்முடைய நம்பிக்கை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் பாருங்கள், உயிர் போகக்கூடிய, உயிர் தொண்டை குழியில கத்தியை வைத்திருக்கக்கூடிய நிலை, அந்த நிலையில் அந்த மனிதர் கேட்கிறார், மையம் நவுக மின்னி, முகமதே, என்னிடத்திலிருந்து உன்னை பாதுகாக்கக்கூடியவன் யார்? யார் காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேன்? கழுத்துல கத்தி வச்சிருக்கிறேன், உன்னை நான் கொஞ்ச நேரத்தில் உனக்கு கதையை முடிச்சிட போறேன். என்னிடத்திலிருந்து உன்னை பாதுகாக்கக்கூடியவன் யார்? யார் உன்னை இவ்வளவு பேர் இருக்கிறாங்க,
இருந்தாலும் கூட நான் உன்னை கொல்வதற்கு கொஞ்ச நேரம் ஆகாது. என்ன பண்ண உன்னை என்ன என்கிட்ட உன்னை யாரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறார். நம்ம யோசிச்சு பாருங்க, அந்த நிலைமையில நாம இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு நெருக்கடி நமக்கு வருகிறது என்றால் நம்ம அந்த இடத்துல என்ன சொல்லுவோம், நம்ம அந்த இடத்துல எப்படி இருப்போம்? ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ் என்னுடைய ரப்பு, அல்லாஹ் இருக்கிறான், அவன் என்ன பாதுகாப்பான். அல்லாஹ் ஒருவரை பாதுகாக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் ஈமானிய உறுதி. அல்லாஹ் ஒன்றை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் அதை தடுக்கக்கூடியவன் யாரும் கிடையாது. அதான் ஈமானிய உறுதி. யார் இருந்தாலும் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரிதான், ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லாஹ் இருக்கிறான் என்கிற தெளிவு இருக்க வேண்டும். அப்ப கழுத்துல கத்திய வச்சுட்டு ஒருத்தர் நிக்கிறான், கடுமையான உயிர் போகக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு கடுமையான நெருக்கடி. அந்த இடத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் அந்த ஈமானை அல்லாஹ் மனிதர்களிடத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவான் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்தானே, அந்த வாக்குறுதியை எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் அந்த ஈமானிய உறுதியில் தன்னுடைய உள்ளத்தில் ஏந்தி வைத்திருந்தார்கள் என்பதை அங்கே வெளிப்படையாக பார்க்க முடிகிறது. மீண்டும் கேட்கிறான், மின்னி, உன்னை யார் என்னிடத்திலிருந்து காப்பாற்ற முடியும், யார் உன்னை காப்பாற்ற இயலும் என்று கேட்கிறார். மீண்டும் ரசூலுல்லாஹ் சொல்றார் அல்லாஹ். மீண்டும் கேட்கிறார், மீண்டும் ரசூலுல்லாஹ் சொல்றார் அல்லாஹ். கொஞ்சம் கூட பயம் இல்லை, கொஞ்சம் கூட பதற்றம் இல்லை, கொஞ்சம் கூட தயக்கம் இல்லை. ரசூலுல்லாஹ் தெளிவா இருந்தாங்க. அந்த ஈமானுடைய உறுதியில் அல்லாஹ் சொன்னானே, உங்களுக்கு ஏவப்பட்டது எப்படியோ அதுல உறுதியாக இருங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு சொன்னானே, அந்த உறுதிப்பாட்டை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் வெளிப்படுத்தினார்கள். கொஞ்சம் கூட பயப்படல, எதிரி பயந்துட்டான். கத்திய கழுத்துல வச்சிருக்கிறோம், கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாம, கொஞ்சம் கூட பயம் இல்லாம அல்லாஹ் அல்லாஹ் என்று இந்த மனிதர் இவ்வளவு உறுதியாக இருக்கிறார் என்று சொல்லி கத்தியை கீழே போட்டுட்டான். ரசூலுல்லாஹ் அந்த கத்தி எடுத்துக்கிட்டாங்க. பாத்தியா, இப்ப என்னிடத்துல இருந்து உன்னை காப்பாற்றக்கூடியவன் யார் என்று ரசூலுல்லாஹ் மீண்டும் கேட்கிறார்கள். அவனுக்கு ஒண்ணும் தெரியல, தலைகால் புரியல, ஒண்ணும் பண்ண முடியாது, அவர் கொன்று வருவாரு என்ற மாதிரி அவனுடைய நிலைக்கு போய்விட்டான். அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி சொல்றாங்க, உன்னையும் அல்லாஹ் தான் பாதுகாக்கணும், உனக்கும் அல்லாஹ் தான் பாதுகாப்பு கொடுக்கணும் என்று அல்லாஹ்வுடைய நபிகளார் சொல்கிறார். அந்த மனிதர் அப்படியே அமைதியாக உட்கார்ந்து விடுகிறார். ரசூலுல்லாஹ் அவர் ஒண்ணுமே பண்ணல, விட்டுட்டாங்க. அப்ப இந்த மாதிரியாக இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் சொன்ன வார்த்தைகளை எந்த கட்டத்திலும் எந்த மாதிரியான தருணத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் விட்டுக் கொடுக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போறதா இருந்தா, இதா ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் கழுத்தை வச்சு கத்தி வச்சு நிக்கிறார். கந்தக் போர்க்களத்துல அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெரும் படையை, இஸ்லாமிய படை கொண்டு போறாங்க. நிறைய பேர் போறாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் போறாங்க. அப்படி செல்லக்கூடிய அந்த கந்தக் யுத்தத்துல எப்படியும் நாம தான் ஜெயிப்போம், எப்படி நாம வெற்றி பெற்று விடுவோம் என்கிற ஒரு நிலை சஹாபாக்களுக்கு வருகிறது. அந்த சமயத்துல ஒரு அடி அடிக்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் விட்டுட்டு நீங்க உங்களுடைய தயவால ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு அல்லாஹ் சஹாபாக்களுக்கு ஒரு ஓங்கி அடி அடிக்கிறான். அப்படி அடித்ததனுடைய விளைவாக அந்த கந்தக் யுத்தத்துல இஸ்லாமிய படை பின்வாங்கக்கூடிய அளவிற்கு கடுமையான நெருக்கடி வருகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய நபிகளார் எப்படி இருந்தாங்க தெரியுமா? போர்படை தளபதி, அந்த படையை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் தான் வழி நடத்த வேண்டும். அப்ப அந்த படை தளபதி ஸ்ட்ராங்கா அங்க நிக்கலனா படைய ஒண்ணுமெல்லாம் போயிடும். போர்க்களம் இருக்குல்ல, போர்க்களத்துல தளபதியை கொண்டுட்டாங்கன்னா எல்லாம் போர் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம், வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படிங்கிற அர்த்தம். அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை பொதுவாக போர்க்களத்துல இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட சமயத்துல ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல எப்படி தன்னுடைய அந்த போர் படையினுடைய தளபதி என்கிற பொறுப்பை நிரூபித்து காட்டினார்கள், எந்த மாதிரி ஒரு சிறந்த தளபதியாக அந்த இடத்தில் மிளர்ந்து காட்டினார்கள் என்பதை பார்த்தால் ரசூலுல்லாஹ் எல்லாமே பின்வாங்கி போயிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய கோவேரி கழுதையில், அபூ சுஃபியான் அவர்கள் அந்த கோவேரி கழுதை ரசூலுல்லாஹ் மேல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அபூ சுஃபியான் அவர்கள் அந்த கோவேரி கழுதையினுடைய அந்த கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு ரசூலுல்லாஹ்வும் அபூ சுஃபியானும் எதிரி படையை நோக்கி, ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் பின்னாடி இருக்கு இஸ்லாமிய படையெல்லாம் பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் படையில எதிரிகளுடைய முன்னிலையில அந்த போர் படையை கிழித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் முன்னேறி செல்கிறார்கள், எதிரிகளுக்கு மத்தியில் செல்கிறார்கள். சென்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் சொல்கிறார்கள், அன நபி, நான் அல்லாஹ்வுடைய தூதர், நபி, லா கதிப், நான் பொய்யன் கிடையாது. நான் எந்த கொள்கையை சொல்ல வந்தேனோ அதில் நான் உண்மையானவன், நான் பொய்யன் கிடையாது. அன இப்னு அப்துல் முத்தலிப், நான் அப்துல் முத்தலிபுடைய பேரன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவர்கள் கொஞ்சம் கூட பயப்படாம அவ்வளவு போர்படை நிற்கிறது, எதிரிகள் நிற்கிறார்கள். கொஞ்சம் அசர்ந்தால் அல்லாஹ்வுடைய நபிகளாரை கொன்று விடுவார்கள். எந்த மாதிரியான ஒரு அச்சமும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய நபிகளார் ஒரு தளபதி உறுதியாக நின்றால்தான், தெளிவாக முன்னிலையில் நின்றால்தான் பின்னால் இருக்கக்கூடிய இஸ்லாமிய படைகள் தெளிவாக முன்னோக்கி வருவார்கள் என்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் முன்னோக்கி செல்கிறார்கள். ரசூல்லா போனதை பார்த்து சஹாபாக்கள் பின்னாடி வர ரசூல்லாவே போறாங்க. அல்லாஹ்வுடைய நபிகளார் எதிரிகளை முன்னோக்கி கொண்டிருக்கிறார்கள், நாம எங்க பின்னால போயிட்டு இருக்கிறோம் என்று சொல்லி சஹாபாக்கள் முன்னோக்குகிறார்கள். அல்லாஹ் வெற்றியை தருகிறார். இந்த மாதிரியான கடுமையான நெருக்கடியில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான முறையில் ஈமானில் உறுதியான முறையில் இருந்தார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நீங்க பாருங்க, இவ்வளவு நெருக்கடிகள் நிறைந்த காலமா நமக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கடைபிடிப்பதில் நமக்கு கத்தி எடுத்து குத்தக்கூடிய அளவிற்கு கடுமையான நெருக்கடிகள் இருக்கிறதா? கிடையாது. நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய வணக்க வழிபாடுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இது மாதிரியான அல்லாஹ் சொன்ன பல்வேறு விதமான சட்டத்திட்டங்களில் அல்லாஹ் நமக்கு எப்படி கட்டளையிட்டாலோ அதுபோன்று நடக்க இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்றால் எங்க போச்சு ஈமானிய உறுதி? அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான் தன்னுடைய திருமறையில். ஹஸிபன் நாஸ், மக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஐயத்துரக்கு ஐயக்கூல ஆமன்னா, நம்ம ஈமான் கொண்டுட்டோம் அப்படின்னு சொன்னா சரி, இவர் ஈமான்தாரிப்பா, இவருக்கு எந்த விதமான சோதனையும் கொடுக்க கூடாது, இவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்க கூடாது அப்படின்னு மனிதர்கள் எண்ணிக்கொண்டார்களா? அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்களா? அவங்களுக்கு எந்த விதமான சோதனையும் வராது அப்படின்னு அவங்க முடிவு செய்து கொண்டார்களா? அவர்கள் சோதிக்கவே பட மாட்டார்கள் என்று அவர்கள் முடிவு செய்து கொண்டார்களா? அப்படி கிடையாது. வலக்கது ஃபத்தன்னல்லதீன மின் கபலிஹிம், இதற்கு முன்னதாக யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்கள் அனைவரையும் நாம் சோதித்தோம், கடுமையானவர்கள் சோதித்தோம். ஏன் சோதித்தோம் தெரியுமா? பல யஅலமல்லாஹு அல்லதீன ஸதகு, யார் அந்த ஈமானில் உண்மையாளர்கள், உறுதிப்படுத்தக்கூடியவர்கள், அந்த ஈமானை மிளறக்கூடியவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் பல சோதனைகளை செய்தோம். துன்பங்கள் வரத்தான் செய்யும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நெருக்கடிகள் வரும். ஒரு வசனத்தை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, ஒரு சட்டத்தை நிலைநாட்ட போகிறோம் என்றால் எதிர்ப்புகள் வரும், கடுமையான பிரச்சனைகள் வரும். அப்படி வருகிற நேரத்தில், அப்படி நமக்கு வருகிற இந்த கடுமையான நெருக்கடிகளின் பொழுது அல்லாஹ்வுடைய வசனமா, அல்லாஹ் சொன்ன சட்டமா, அல்லது நம்முடைய உறவினர்கள், உற்றார்கள் இது மாதிரி வரக்கூடியவர்களா என்று நாம் முடிவு செய்யக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு பல பேர் அல்லாஹ்வுடைய வார்த்தையை விட்டு விடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு விடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய சட்டத்தை விட்டு விடுகிறார்கள். ஊர் மக்கள் சொல்லிட்டாங்க, ஜமாத்தார்கள் சொல்லிவிட்டார்கள், நம்முடைய உறவினர் எல்லாம் எப்படி பார்ப்பாங்க, அவங்க ரொம்ப கடுமையான முறையில் நமக்கு நெருக்கடி தருவாங்க என்று சொல்லி அது மாதிரியான நிலைக்கு இன்றைக்கு நாம் தள்ளப்படுகிறோமே. இது ஈமானிய உறுதியை எப்படி நமக்கு காட்டுகிறது? எந்த மாதிரி நம்ம ஈமான்ல இருக்கிறோம் என்பதை நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. ஈமான்ல தெளிவான முறையில் நாம் இல்லை என்பதை நமக்கு பிரதிபலிக்கிறதே. இப்படித்தான் நாம் இருக்க வேண்டுமா? அல்லது அல்லாஹ்வுடைய நபிகளார் எப்படி எல்லா கட்டங்களிலும் உறுதியான முறையில் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்தார்களோ, இறைவனுடைய வசனம்தான் முக்கியமானது, அதுதான் நிலைநாட்டுவதற்கு தகுதியானது, மனிதனுடைய கருத்துக்கள், மனிதனுடைய வார்த்தைகள் எல்லாம் முக்கியம் கிடையாது என்று தெளிவான முறையில் அல்லாஹ்வுடைய நபிகளார் வாழ்ந்தார்களே, அது நமக்கு முக்கியமா? யோசிச்சு பாருங்க, எந்த மாதிரி நம்ம இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். எந்த அளவுக்கு என்றால் சஹாபாக்கள் பாருங்க, அல்லாஹ் சொல்றானே, சஹாபாக்களும் உங்களோடு யாரெல்லாம் இருக்கிறார் அவர்களும் உங்களுக்கு எப்படி ஏவப்பட்டதோ அது மாதிரி வாழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது மாதிரி சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க? எந்த அளவுக்கு சஹாபாக்கள் அவருடைய வாழ்க்கையில அல்லாஹ் சொல்கிற அந்த கட்டளைகளை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்குரியவர்களாக இருந்தார்கள். உம்மு சுலைம் இவங்க மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. இவருடைய கணவர் ஆரம்ப கட்டத்துல இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தருணத்துல இவங்களை விட்டு போயிடுறாங்க, அவங்க மரணித்து விடுகிறார்கள். அப்படிப்பட்ட சமயத்துல உம்மு சுலைம் அவர்கள் மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. இவங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்குது, அனஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிள்ளை இருக்கிறது. அவருக்கு ஒரு 6 வயசு 7 வயசு அப்படிங்கிற மதிக்கத்தக்க வகையில அவர் பிள்ளையை வச்சுட்டு மதீனாவுக்கு போயிருக்கிறாங்க. அப்படி மதீனாவில் இருக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக, இந்த இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக ஹிஜ்ரத் செஞ்சு வந்த இந்த உம்மு சுலைம் அவர்கள் அவங்க மக்காவில இருந்து மதீனாவுக்கு வந்த உடனே அவங்கள்ட்ட அபூ தல்ஹா என்று சொல்லக்கூடிய சாதாரண மனிதர் கிடையாது, அந்தஸ்தில் எல்லா விதத்திலும் உயர்ந்த ஒரு மனிதர்,
இவர் வருகிறார். வந்து ஹத்தப அபு தல்ஹா உம்மு சுலைம் அவர்களை பெண் பேசுகிறார். அவங்க ஒரு விதவையா இருக்கிறாங்க, அவங்களுடைய கணவர் இல்ல, ஒரு பிள்ளைய வேற வச்சிட்டு இருக்கிறாங்க. மறுமணம் என்பது மிகப்பெரிய, அதாவது சாதாரணமா திருமணம் முடிந்து 2வது திருமணமே மிகப்பெரிய கேள்விக்குறி. அது ஒரு பிள்ளையை வச்சிருந்தா அதை விட ஒரு கடினமான நிலை. அப்படிப்பட்ட சமயத்துல ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு பக்கபலம் ஏற்படுவதற்காக ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. எந்த மாதிரியான வாய்ப்பு? அபூ தல்ஹா என்று சொல்லக்கூடிய மதீனாவிலேயே மிகப்பெரிய செல்வந்தர், அழகாலும் அந்தஸ்தாலும் எல்லா விதத்திலும் உயர்ந்தவர். இது அந்த உம்மு சுலைம் அவங்களே சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹின் மீது சத்தியமாக, மா மிஸ்லுக யா அபா தல்ஹா, உங்களை போன்ற மனிதர் யாருமே கிடையாது. அவ்வளவு நீங்க சிறந்தவர், அவ்வளவு நீங்க சிறப்பிற்குரியவர். யாருமே உங்களை மறுக்க மாட்டாங்க, உங்களை யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளவு சிறப்பிற்குரிய மனிதர் நீங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் வலாகின்னக ரஜுலுன் காஃபிர், நீங்க காஃபிரான ஒரு மனிதரா இருக்கிறீங்க, நீங்க இஸ்லாத்துல இல்ல, ஈமான் உங்களிடத்துல இல்ல. நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஹில்லு லி அன் அதஸவ்வஜுக, நீங்கள் ஈமான் இல்லாதவருடைய விளைவாக, உங்களுக்கு இந்த இஸ்லாம் இல்லாதவருடைய விளைவாக உங்களை திருமணம் செய்து கொள்வது எனக்கு தகாது. அல்லாஹ்வும் தடுத்திருக்கிறார், ரசூலும் தடுத்திருக்கிறாங்க. அதனால உங்களை நான் திருமணம் செய்வது இயலாது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் தடுத்திருக்கிறாங்க. அதனால என்னால் உங்களை திருமணம் செய்ய இயலாது அப்படின்னு அந்த நேரத்துல பளிச்சுன்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண நிலையா? இன்றைக்கு திருமணத்துல தானே பெரும்பாலும் தௌஹீதை பேசக்கூடிய, இந்த தௌஹீதை சொல்லக்கூடிய பல பேர் திருமண விஷயங்களில் தான் தடம் பொருள்கிறார்கள். அந்த ஈமானுடைய உறுதி அங்கதான் அவங்களுக்கு இல்லாமல் போகிறது. பல நாள் தாங்குறாங்க, பல நாள் பாக்குறாங்க, தௌஹீத் மாப்பிள்ள தான் வேணும், தௌஹீத் பொண்ணுதான் வேணும் அப்படின்னு பல நாள் தேடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்னதான் தேடினாலும் கிடைக்க மாட்டேது, வேற வழியே இல்லாம முடிச்சிட்டேன் என்று இன்றைக்கு சொல்லக்கூடிய நிலையை பல பேர் இடத்துல பார்க்க முடிகிறது. அந்த இடத்துல ஒரு ஆட்டம் காண்கிறார்கள், ஒரு விதமான கலக்கம் ஏற்படுகிறது, ஒரு விதமான அந்த என்ன ரொம்ப 30 வயசு மேல தாண்டி என்ன போய் பண்றது, இவ்வளவு நாள் ஆயிடுச்சே பாய், அதனாலதான் பயந்துட்டு நான் திருமணம் பண்ணிட்டேன், வேற வழியே இல்லாம செஞ்சிட்டேன் பாய் என்றெல்லாம் இன்றைக்கு பல பேர் சொல்லக்கூடிய நிலையை பார்க்க முடிகிறது. யோசித்து பாருங்கள், உம்மு சுலைம் என்று சொல்லக்கூடிய ஒரு பச்சளம், ஒரு சின்ன பிள்ளையை வைத்திருக்கக்கூடிய ஒரு விதவை பெண், அவளுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, வரப்பிரசாதமாக மிகப்பெரிய செல்வந்தர், இவரை விட வயதில் குறைந்த ஒரு மனிதர் வந்து கேட்கிறார். அப்படி கேட்கக்கூடிய சமயத்தில் இலகுவாக அந்த வாய்ப்பை அவர்கள் பெற்றுக் கொண்டிருந்தார்கள் என்றால், அந்த திருமணத்திற்காக பேசிய அந்த பந்தத்தை அவர்கள் சரியான பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் என்றால், அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு அவங்க உலக ரீதியாக லாபங்களை சந்தித்திருக்கலாம். என்றாலும் கூட அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹ் முஷ்ரிக்கீன்களை திருமணம் செய்வதை தடுத்திருக்கிறான், எங்களுக்கு அது கூடாது, என்னால செய்யலாது என்றாலும் ஒரு வாய்ப்பு சொல்றாங்க. உம்மு சுலைம் அவங்களே சொல்றாங்க, ஃபஇன் துஸ்லிம், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், இஸ்லாத்தை நீங்கள் வாழ்க்கை நெறியாக கடைபிடிப்பீர்கள் என்றால், ஃபதாக மஹரி, அதையே நான் மகராக ஏற்றுக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட எனக்கு பொருளாதாரம் தேவையில்லை, இந்த உலகத்தினுடைய மோகம்லாம் எனக்கு தேவை கிடையாது, எனக்கு நீங்க இஸ்லாத்துக்கு வந்தா போதும், இல்லை என்றால் முடியாது, தயவு செய்து நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற அடிப்படையில அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். அதே மாதிரி அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு திருமணம் செய்கிறார்கள் என்கிற நிகழ்வுகளை பார்க்க முடிகிறது. அப்ப இன்றைக்கு நம்முடைய ஈமானிய உறுதி, இதுல மிகப்பெரிய ஒரு உறுதிப்பாட்டை நிரூபிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நாம் அதிலே தடம் பொருளக்கூடியவளாக, அதிலே திசை மாறக்கூடியவளாக இருக்கிறோமே. ஒருவேளை தௌஹீது மாப்பிள்ளையே கிடைச்சா கூட மாப்பிள்ளை பொருளாதாரம் ரொம்ப குறைவா இருக்குது, அல்லாஹ்வுடைய நபிகள் எதை சொன்னார்களோ, எதை நமக்கு காட்டி தந்தார்களோ, பொருளாதாரத்துல பின்தங்கியவரா இருக்கிறாரு, நல்ல சம்பளம் இல்லையேங்க, கருப்பா இருக்கிறாரு, கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இஸ்லாம் நமக்கு காட்டி தந்த, இஸ்லாம் நமக்கு எதை சிறப்பாக சொல்லி தந்ததோ, அல்லாஹ்வுடைய நபிகள் எதை பார்க்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்தார்களோ, அந்த விஷயங்களில் இன்றைக்கு நாம் கவனம் செலுத்தாமல், எது நமக்கு சொல்லித்தரப்படவில்லையோ, எதை அல்லாஹ்வுடைய நபிகள் நமக்கு வரவேற்கத்தக்கதாக சொல்லித்தரவில்லையோ, அதை இன்றைக்கு முன்னிலைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்றால், இங்க எங்க நம்ம ஈமான்ல எந்த மாதிரி இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும் என்கிற அந்த விஷயத்தில் எந்த மாதிரி நம்முடைய செயல்பாடு இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவுக்கு சொல்கிறான், வமா கானலி முஃமினின் வலா முஃமினத்தின்
ஒரு மூமினுக்கும் இறை நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் இறை நம்பிக்கை கொண்ட பெண்ணுக்கும் தகாது. என்ன தகாது? இதா கலல்லாஹு ரசூலுஹு அம்ரா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்தை முடிவு செய்து இதுதான் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய சட்டம் என்று சொல்லப்பட்டதற்கு பிறகு, அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஒன்றை சொல்லிவிட்டதற்கு பிறகு அதுல சுய விருப்பம் கொள்வது, அதிலே நம்முடைய இஷ்டத்துக்கு நம்முடைய மனோ இச்சையை கடைபிடிப்பது அதிலே ஈமான்தாரிகளுக்கு தகாது. ஈமான்தாரிகள் அப்படி இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் நமக்கு அதை போதித்து தந்திருக்கிறார்களே. எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான், ஐயகூனு ஹீரத்தும் மின் அம்ரிஹிம், அந்த விஷயத்தில் என்னுடைய சுய விருப்பம் இது என்று அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்வது மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அது தகாது, அப்படி சொல்லக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறானே. இன்றைக்கு பல விஷயங்கள் நாம திசை மாறுவதற்கு மிக முக்கியமான காரணியாக எது இருக்கிறது என்று பார்த்தால் இந்த மனோ இச்சையை பின்பற்றுவதுதான் இருக்குது. நம்முடைய இஷ்டம் போல நம்ம எது பிடிக்குதோ அந்த மாதிரி, இது ஓகேவா எடுத்துக்குவோம், இது ஓகே இல்லையா வேணாம். இது எப்படிப்பட்ட நிலை? இது இஸ்லாமிய இடத்துல இருக்க வேண்டிய நிலை. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், தெளிவாக சொல்லி காட்டுகிறான். ஒரு விஷயத்தை அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள், இன்னொரு விஷயத்தை அவர்கள் மறுப்பார்கள். சாதகமாக இருந்தா ஏற்றுக்கிறது, இது ஓகே, இது கடைபிடிக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இது கடைபிடிக்கிறதுல பாய் இது சிரமம் பாய், இது நம்மளால முடியாது பாய், இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்றது கஷ்டம் பாய் என்று சொல்லி அந்த கஷ்டமாக நெருக்கடியாக இருக்கிற விஷயங்களை விட்டு விடுவது, இப்படி எடுத்துக்கொள்வது என்பது எப்படிப்பட்ட நிலை என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, அவர்கள் உண்மையான நம்பிக்கை கொண்டவர்கள் கிடையாது, உண்மையிலேயே அவர்கள் காஃபிர்கள், மறுத்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அயத்தஹிது பைனதாலிக சபீலா, இவங்க நடுத்தரமான ஒரு பாதையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இவங்களுக்குன்னு ஒரு ரூட்டை நம்ம ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அந்த ரூட்டுக்கெல்லாம் இங்க வழி கிடையாது. இந்த ரூட்டு, இந்த மார்க்கம் அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்ட, அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட மார்க்கம். இந்த மார்க்கத்துல யாருக்கும் எவருக்கும் எந்த நபருக்கும் அதிகாரம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் சரிதான். அல்லாஹ் ஒன்றை சொல்லிவிட்டான் என்றால் அதுதான் இந்த இஸ்லாம். அதுல யாரும் எவரும் நம்ம கருத்து சொல்வதற்கு தகுதி கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நமக்குன்னு ஒரு ரூட்டை ஏற்படுத்துங்க பாய், நமக்குன்னு ஒரு இதெல்லாம் நம்ம செய்ய முடியாது பாய், அவ்வளவு கஷ்டமா நம்ம பட முடியாது பாய் என்ற மாதிரி நாம இருக்கிறோம் என்றால், என்ற மாதிரியான சிந்தனையில் நாம் செல்கிறோம் என்றால் இது ஒரு மூமினுக்குரிய பண்பு கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மூமியினுடைய நிலை இது கிடையாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எடுத்து பாருங்க, சஹாபாக்கள், இஸ்லாமிய வரலாற்றில் வாழ்ந்த பல இஸ்லாமிய மக்கள் எப்படி இருந்தார்கள்? ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய கொடுங்கோலன், அந்த கொடுங்கோலன் கடுமையான துன்பங்களை, கடுமையான நெருக்கடிகளை அந்த பனு இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய அந்த சமுதாயத்துக்கு கொடுக்கிறான். அப்படி கடுமையான நெருக்கடிகள் கொடுக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ், அதாவது அந்த மக்களுக்கு தூதராக அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போறாங்க. அல்லாஹ் தான் அனுப்புறான், நீங்க போங்க ஃபிரௌன்ட்ட போங்க, போய் சில அற்புதங்களை செஞ்சு காட்டுறாங்க. அந்த அற்புதங்களை எல்லாம் செய்து காட்டி அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், உனக்கு மேல அல்லாஹ் இருக்கிறான், நீங்க ஆடாத அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான விஷயங்களை சொல்லி கொண்டு வருகிறார்கள். அப்ப அவன் சொல்றான், நீங்க செய்யறதெல்லாம் சூனியம், இதெல்லாம் நாங்க நம்ப முடியாது, உங்களை விட கை தேர்ந்த, உங்களை விட திறமையான சூனியக்காரர்களை நாங்கள் கொண்டு வருவோம், உங்களை விட டாப்பா உலகத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க, நாங்க கொண்டு வரோம் பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு நாளை ஏற்பாடு செய்யறோம். அந்த நாளை நீங்க வாங்க, என்னுடைய கை தேர்ந்த சூனியக்காரர்களை நான் கொண்டு வர, யாரு ஜெயிக்கிறான்னு பாத்துக்குவோமா என்று ஒரு போட்டியை வைக்கிறான். அந்த போட்டிக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் தயாராகிறாங்க. அதே மாதிரி அந்த நாள், போட்டிக்குரிய நாள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்கிறார்கள். சென்று அந்த இடத்துல நிக்கிறாங்க. நீங்க போடுறீங்களா நாங்க போடவா அப்படின்னு சூனியக்காரர்கள் கேட்கிறாங்க. மூசா நபி சொல்றாங்க, நீங்களே போடுங்க என்று சொல்கிறார்கள். அப்ப சூனியக்காரர்கள் அவருடைய வித்தைகளை எல்லாம் போடுறாங்க. எந்த மாதிரி மக்களை வயப்படுத்த முடியும், மக்களை ஏமாற்ற முடியுமோ அந்த எல்லா விதமான காரியங்களையும் மூசா அந்த மக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த சபையில அவர்கள் செய்து காட்டுகிறார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், தஸஹரு அயுனன் நாஸ், மக்களுடைய கண்களை அவங்க பயப்படுத்தினாங்க. அவங்க செய்யறது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜிக் அவங்க செஞ்சாங்க, ஒரு ஏமாற்று வித்தையை செய்தார்கள். அதன் மூலமாக மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க. எந்த அளவுக்குனா மூசா அலைஹிஸ்ஸலாம் பயப்படுறாங்க. அல்லாஹ் அதை கண்கட்டி வித்தன்னு சொல்றான், அது உண்மை கிடையாது. சூனியக்காரர்கள் எப்பவுமே ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட சமயத்துல மக்களும் பயப்படுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதராக இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பயப்படுகிறார்கள். அப்படி பயப்படக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சொல்கிறான், நீங்க பயப்பட, நான் இருக்கிற, நீங்க போடுங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் போடுறாங்க. போட்டால் உண்மையான பாம்பாக மாறி
அவர்கள் எதையெல்லாம் கண்கட்டி வித்தையாக காட்டினார்களோ எல்லாவற்றையும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பாம்பு, உண்மையான பாம்பு, அது விழுங்கி விடுகிறது. இப்ப சூனியக்காரர்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம செஞ்சது டூப்ளிகேட், உண்மை கிடையாது, நம்ம செஞ்சது எல்லாமே ஃப்ராடுத்தனம், போலி. அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்தது ஃப்ராடு கிடையாது, போலி கிடையாது, அது உண்மை, அது சத்தியம். எனவே இதுக்கு பின்னாடி நாம நடிச்சுக்கிட்டு இருக்கிறது, இதுக்கு பின்னாடி சத்தியம் என்று ஒன்று தெரிந்ததற்கு பிறகு, இதற்கு பிறகும் நாம பொய்யான விஷயங்களை, தவறான காரியங்களில் மூழ்கி கிடப்பது சரி கிடையாது என்று சொல்லி உடனடியாக அந்த சூனியக்காரர்கள் இந்த மூசா ஹாரூனுடைய அந்த இறைவனை நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் என்று உடனடியாக நம்பிக்கை கொள்கிறார்கள். இப்ப ஃபிரௌன் பார்க்கிறான், உலகத்தெல்லாம் அலசி புலசி யாரு கை தேர்ந்தவன்னு நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா எனக்கு நெருக்கத்திற்குரியவர்களாக இருப்பீர்கள் என்றெல்லாம் நான் உங்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்துகளை, மரியாதைகளை செய்கிறேன். நான் உங்களுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னாடி, நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க நம்பிக்கை கொண்டு விட்டீர்களா? எந்த இடத்துல நீங்க தப்பிக்க முடியும் நீங்க பாக்குறீங்களா? அப்படிங்கிற கோணத்துல மிரட்டுறான். அப்படி மிரட்டக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வினுடைய திருமறையில் அதை பற்றி சொல்லி காட்டுகிறான். அந்த சூனியக்காரர் சொல்றாங்க, இந்த அளவுக்கு மிரட்டுறானா, உங்களை கண்டிப்பாக பேரித்த மரத்தில் உங்களை நான் சிலுவையில் அறைவேன் அப்படின்னு சொல்றான். உங்களை நான் மாறுகை வாங்குவேன் என்ற அளவுக்கு மிரட்டுகிறான். விடமாட்டேன் உங்களை, நான் கூப்பிட்டு வந்தா எனக்கே துரோகம் செய்யறீங்களா, எனக்கே மாற்றம் செய்கிறீர்களா என்று அந்த நேரத்துல சொல்றோம். இப்ப பாருங்க, நம்ம காலங்காலமா இஸ்லாத்துல இருக்கிறோம், ஈமானை பெற்றிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பிறப்பிலிருந்தே நாம முஸ்லீம். ஆனால் சூனியக்கார பிறந்ததிலே முஸ்லிமா கிடையாது. அந்த நொடி, அந்த செகண்ட் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கிறார்கள், அந்த தூதரை நம்பிக்கை கொள்கிறார்கள். அப்படி நம்பிக்கை கொண்டு அந்த ஈமான் அவருடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு உறுதிப்பாட்டை ஏற்படுத்துகிறது என்றால் அவர்கள் சொல்கிறார்கள், காலு லன் நுஸிரக அலா மா ஜானா மினல் பையினாத், எங்களுக்கு சத்தியம் என்று ஒன்று வந்துவிட்டதற்கு பிறகு, உண்மை என்று எங்களுக்கு தெளிவாகி விட்டதற்கு பிறகு உன்னை நாங்கள் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டோம், நீ சொல்றதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், நீ என்ன செய்ய முடியுமோ, நீ என்ன தீர்ப்பு வழங்க போகிறாயோ வழங்கு, கொல்லுவன் சொல்லுவியா, இந்த உலகத்தில் நீ கொள்வாய், இந்த உலகத்தில் என்னை அழித்து விடுவாய், மாறுகை வாங்குவாய், அல்லது நீ சிலுவையில் அறைவாய், எந்த மாதிரியான காரியத்தை நீ செய்ய வேண்டுமோ செய்து கொள். நீ வழங்கக்கூடிய தீர்ப்பை வழங்கிக்கோ, நீ வழங்குவதெல்லாம் இந்த உலகத்திற்குத்தான், நாளை மறுமை என்று ஒன்று இருக்கிறது, அந்த உலகத்தில் அல்லாஹ் எதை தீர்ப்பாக வழங்குகிறானோ அதுதான் தீர்ப்பு. அன்ற இடத்தில் நான் இந்த சத்தியத்தை விட்டுவிட்டு உனக்கு பயந்து